அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதவ் அர்ஜுனா, அதாவது தாவேகாவுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. இவரை பற்றி இவருடைய மைத்துனரே தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆதவ் அர்ஜுனா திமுகவுடைய பி டீம் அப்படின்ற மாதிரியும், திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு விஜயை இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே அழித்து விடுவார் அப்படின்னுட்டும், இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை, 500 கோடி ரூபாயை பெண்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறாரு, கிட்டத்தட்ட பல பெண்களோட இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்பு இருக்கு, திமுகவுக்குமே பார்த்தீங்கன்னா பல கோடிகளை வாரி இறைத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஆதவ் அர்ஜுனா பற்றி அவருடைய மைத்துனரே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் தற்போது புயலை கிளப்பி இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை கொண்டு போய் விஜயிடம் சொன்ன ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய் கொடுத்த பதில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவருடைய மைத்துனருக்கும் என்னதான் பிரச்சனை? ஆதவ் அர்ஜுனா பற்றி அவர் சொல்றது எல்லாம் உண்மையா? விஜயிடம் சென்ற ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த விஷயம் தொடர்பாக என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் தான் இந்த சார்லஸ் மார்டின். இவர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மைத்துனர். சென்னை வில்லிவாக்கம் அதிமுக வேட்பாளர் SR விஜயகுமாரை ஆதரித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அப்போது பேசியிருந்தார். உங்களுக்கு தெரிந்த வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மைத்துனர் தான் நான். எங்களுடைய குடும்பம் செய்த தவறை யாருமே செய்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அண்ணன் SR விஜயகுமாருக்காக திருச்சியில் இருந்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு மொல்ல மாறிய அமாவாசையை யாருமே பார்க்க முடியாது. அமைதிப்படை படம் வரும்போது எனக்கு சிறு வயது, நான் ரசித்திருக்கேன். சத்யராஜா அவர்கள் நடிக்கும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு உண்மையான அமைதிப்படை சத்யராஜாக இருப்பவரே இந்த ஆதவ் அர்ஜுனா தான். அமைதிப்படை படத்தில் நாகராஜ சோழன் MLA அப்படின்ட்டு ஒருத்தவர் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அவன் வாயை திறந்தாலே பொய் தான். சொந்த தாய் உட்பட அனைத்திலையுமே அரசியல் பண்ணக்கூடிய தீய சக்தி தான் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற மாதிரியும், இவன் திமுகவுடைய பி டீம், திமுக இவனை அனுப்பி இருக்கு, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கான், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் விஜயையும் தாவேகாவையும் மொத்தமாக அழிச்சிடுவான் அப்படின்ட்டு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த ஆதவ் அர்ஜுனா கஷ்டப்பட்டெல்லாம் வசதி படைத்த நிலைக்கு வரல. என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டான். அதன் பிறகுதான் பணக்காரன் ஆனான். இதிலிருந்தே அவன் எப்படி பணக்காரன் ஆனான் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். அவன் பரம்பரை பணக்காரர் போல பேசிட்டு இருக்கான். குடும்ப பிரச்சனையால அவனுடைய தாய் இறந்துட்டாங்க, ஆனால் ஜாதி பிரச்சனையால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்ட்டு பொய்யை கிளப்பிட்டு இருக்கான். அதை வைத்து அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றான். செந்தில்குமார் அப்படின்றது தான் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய உண்மையான பெயரே. ஆனால் அதை ஆதவ் அர்ஜுனாவாக மாற்றி பெயரில் கூட இரட்டை வேடம் போட்டு சுற்றி திரிகின்றான் இந்த மோசடிக்காரன். என்றைக்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ளார அவன் வந்தானோ அன்னையில இருந்து எங்களுக்குள்ளார சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வருது. இப்போது வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்கான். அவன் எல்லாம் MLA ஆனா இங்கு இருக்கக்கூடிய மக்களே ஒன்றுபட்டு வாழ முடியாது. தன்னுடைய இயல்பான குணத்தால மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை சிதற வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு ஸ்லீப்பர் செல்லாக வேலை செஞ்சு கொண்டிருக்கான். இவனை போன்ற ஒரு தீய சக்தியை உங்களுடைய தொகுதியில் அனுமதித்தா கூறு போட்டு வித்துடுவான். எங்களுடைய பணம், எங்கள் குடும்பத்தினுடைய பணம் 500 கோடி ரூபாயை வாங்கி திமுகவுக்கு நிதியாக கொடுத்தவன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா.
அந்த பணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினிடம் கணக்கு கேட்டு வர்றோம். ஆனால் அது குறித்து அவரோ மகன் உதயநிதியோ மருமகன் சபரீசனோ எந்த பதிலும் சொல்றது கிடையாது. இன்னைக்கு எங்களை லாட்டரி வாயிலாகத்தான் சம்பாதித்தாங்க அப்படின்ட்டு மக்கள் பலரும் விமர்சிக்கிறாங்க. எங்களிடம் இருந்து பணம் பெறும்போது அதெல்லாம் தெரியாதா? நாங்கள் லாட்டரி வாயிலாக நேர்மையாக சம்பாதித்து தான் பணம் சேர்த்திருக்கோம். வரி கட்டி தான் எல்லாமே வந்திருக்கு. அந்த தொகையெல்லாம் திமுகவினர் பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகையெல்லாம் நாங்கள் கட்டின நேர்மையான வரியில சம்பாதித்தது தான் அப்படின்ற மாதிரியும், மிக மிக முக்கியமாக இந்த ஆதவ் அர்ஜுனா பற்றி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரியும், இதுவரைக்கும் கணக்கே இல்லை எத்தனை பெண்கள்னு அவ்வளவு தவறான பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அத்தனை பேருக்கும் கார்களையும் கூட பரிசாக அளித்திருக்கான் இந்த ஆதவ் அர்ஜுனா. எல்லாமே எங்களுடைய பணம் தான், அனைத்தையுமே இவன் நாசம் பண்ணிட்டான். குடும்பத்தை ஒழுங்காக நடத்த துப்பு இல்லாதவன் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா பற்றி சொந்த மைத்துனரே இப்படி பேசியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. சொந்த மைத்துனரே மச்சானே இப்படி பேசினதால கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? நேராக விஜய் கிட்ட போயிருக்கிறாரு. விஜயிடம் நடந்த இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய மச்சானே இப்படி பண்ணுறான், பல பேரோட எனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான், குடும்பத்தை ஒழுங்காக நடத்த எனக்கு துப்பு இல்லைன்னு சொல்கிறான், திமுக கூட சேர்ந்து உன்னை நான் அழிச்சிருவேனா, தாவேக்காவையும் உன்னைய நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக விஜயிடம் இது தொடர்பாக போய் கேட்டிருக்கிறாரு. விஜய் கொடுத்த பதிலை கேட்டு ஆடி போய் அங்கிருந்து கதறியபடியே வந்திருக்கிறாரு இந்த ஆதவ் அர்ஜுனா. சரி, விஜயிடம் சென்ற அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அவர் வழக்கு தொடரணும் அப்படின்ற மாதிரி ஆலோசித்திருக்காராம் அவருடைய மச்சான் மீது. அந்த சமயத்தில் தான் தாவேகாவுடைய கட்சியின் தலைவர் விஜயை தொடர்பு கொண்டு வழக்கு போடுவது குறித்து பேசியிருக்கிறாரு. அப்போது விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது உங்களுடைய பர்சனல் விவகாரம், இதில் நான் என்ன யோசனை சொல்ல முடியும், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், எது சரின்னு படுதோ எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்க அப்படின்ட்டு திட்டவட்டமாக விஜய் சொல்லியிருக்கிறாராம். இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத ஆதவ் அர்ஜுனா, தலைவருங்கிற முறையில் யோசனை கேட்டேன், உங்கள் விருப்பம், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு என் மீது அக்கறையே இல்லாத மாதிரி சொல்கிறாரே அப்படின்ட்டு புலம்பியபடியே வந்திருக்கிறாரு இந்த ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொந்த மச்சானை பற்றியே இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு தெரியாததா? எத்தனை வருடம் காலமாக கூட இருந்து பார்த்துருப்பாரு. அதனால் அவர் சொல்கிறதுல பொய் அப்படின்றதெல்லாம் நாம் நினச்சிடக்கூடாது. நிச்சயம் உண்மை தான் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இந்த நிலையில் விஜயிடம் சென்ற இவருக்கு விஜய் இப்படி ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாரு. உங்கள் பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட முடியாது, இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு கூடிப்பீங்க, உன் பிரச்சனையை நீயே போய் பார்த்துக்கோவோம் குடும்ப பிரச்சனையை அப்படின்ற மாதிரி அணைச்சிட்டு இருக்கிறாரு. இதில் விஜய் செய்தது சரியா தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.